வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான க்ரீம்டு கார்ன் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த க்ரீம்டு கார்ன் நீங்கள் கீ பட்டர் டோஸ்ட் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த க்ரீம்டு கார்னில் சீஸ் இருக்குது, நல்லா அருமையான பாலெல்லாம் சேர்த்து திக்காக தயார் பண்ணியிருக்கோம். க்ரீமியாக சீஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ண போகிறேன். இஞ்சி திருவி எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக மல்லி இலையும் பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன். பசும் பால் தேவைப்படும், சீஸ் தேவைப்படும், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோஸ்ட்டு சைடில் தயார் பண்ணிகிட்ருக்கேன். டோஸ்ட் ஆகிற நேரத்துக்கு இந்த க்ரீம் கார்ன் ரெடி ஆகிடும். மிதமான தீயில் ஒரு கடாயும் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். தோசைக்கல்லில் டோஸ்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த டோஸ்ட்டில் நான் நெய் சேர்க்குற தொட்டு இந்த க்ரீம்டு கார்னில் நான் பட்டர் சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ஹெவி ஆகிடும். ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக தயார் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீம்டு கார்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, திருவி வச்சுருக்க இஞ்சி, அரை பகுதி அளவுக்கு அந்த மல்லி நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை ஃப்ரை பண்ணிடலாம். அந்த பச்சை வடையெல்லாம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரெட்டும் திருப்பி நான் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ண போகிறேன். நெய் சேர்த்துருக்கேன். இங்கே ஸ்லோ ஃப்ளேமில் இந்த கடாயை வச்சுட்டு பால் சேர்த்துக்கணும். பால் முறியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கேன். இது ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். கொதி வந்ததும் அந்த கார்னை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு ஜெலட்டா பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்னை சேர்த்துருக்கேன். சேர்த்து இது இந்த பாலில் வேக விடணும். கார்ன் எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஸ்வீட் கார்ன் ரொம்பவே சீக்கிரமாக வந்துடும். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் இது கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், கார்ன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக பாலில் கலந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இப்போ மிதமான தீயில் வச்சு இது நம்ம திக்காகிறதுக்கு விடணும். உங்களுக்கு எவ்வளோ சாஸ் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸில் கொதித்து நல்லா திக்காகி வரும். அந்நேரத்துக்கு நம்ம இதில் சீஸ் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு கொதி விடணும். ஸோ ரொம்ப அருமையாக சீஸியாக நல்லாயிருக்கும். மோசரெல்லா அண்ட் செடார் சீஸ் காம்பினேஷன் இது. ஏற்கனவே வாங்கி நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். ஸோ ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வந்திருக்கு. ரெகுலராக ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டு அழுத்து போயிருக்கோம். ஸோ நேரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இந்த கீ டோஸ்ட்டு அண்ட் இந்த காம்பினேஷன், இந்த க்ரீம் கார்ன் இருக்குது பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த க்ரீம் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கணும். இந்த 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் போனீங்கன்னாக்கா ரொம்பவே சப்புன்னு பண்ணுவாங்க. அதில் ஃப்ளேவரும் இருக்காது, டேஸ்ட்டே இருக்காது. ஸோ இதெல்லாம் நானாக எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறது, இஞ்சி, பச்சை மிளகாலாம். இந்த க்ரீம் கார்ன் அந்த டோஸ்ட்டோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.